அதிலே நமக்கு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனியுங்கள். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்திலே, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன கிடையாது, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், இங்கே 3ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்திலே இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே தேவாலயத்தினுடைய அந்த போகக்கூடிய அலங்கார வாசல் அண்டையிலே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் வேதம் சொல்லுகிறது, அவனை சப்பானி என்கின்ற வியாதி உடையவனாய் காண்பித்துக் கொடுக்கிறது. சப்பானி என்று அவனை காண்பித்துக் கொடுக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 3ஆம் அதிகாரத்திலே அவனை வேதம் சொல்லுகிறது சப்பானி என்று காண்பிக்கிறது. வாசிங்க அந்த பகுதியை. அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்த சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, இங்க பாருங்க, அவன் என்ன வியாதி உடையவனாய் இருக்கிறான் என்று சப்பானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை மறுபடியுமாக நீங்க கவனிச்சு பார்ப்பீர்களானால் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். 3:10 தேவாலயத்திலே அலங்கார வாசல் என்றிலே பிச்சை கேட்க இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்டவன் சப்பானி. குணமாக்கப்பட்ட நபருடைய வியாதி சப்பானி. அது அவனுக்கு வாழ்க்கையில இடையிலே ஏற்பட்ட வியாதி அல்ல, அது பிறவியில இருந்தே அவனுக்கு அது என்ன செய்திருக்குது. அவன் பிறக்கும் போதே சப்பானியாக அவன் என்ன செய்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். ஆனால் இப்போது தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிய வேண்டும், இந்த காரியங்கள் வெளியரங்கமாக என்ன செய்து, இது ஒரு வீட்டுக்குள்ளாகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்திலேயோ இது நடக்கவில்லை. அலங்கார வாசலண்டையிலே அநேகர் பார்க்கக்கூடிய இடத்திலே அவன் அனுதினமும் தேவாலயத்துக்கு வரக்கூடிய நபர்களிடத்திலே அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அதனால் அந்த பிச்சைக்காரன் எல்லாரிடத்திலும் அறிமுகமானவன். நல்ல கவனிங்க, எல்லாரிடத்திலும் அவன் யார் என்றால் அறிமுகமானவன். அதனால் இவன் இப்பொழுது சுகமாக்கப்பட்டிருக்கிறான். இவன் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறான், சுகமாக்கப்பட்டிருக்கிறான். இதன் நிமித்தம் ஒரு திரள் கூட்டம் என்ன செய்கிறது, கூடுகிறது. ஒரு திரள் கூட்டம் என்ன செய்கிறது, கூடுகிறது. இங்கே வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய 5000 பேர் என்று காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே 5000 பேர். இந்த அற்புதம் நடந்த பிற்பாடு இவனை மறுபடியுமாக இவனை பார்க்கிறார்கள். இப்ப பார்க்கும்போது ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, கூடுகிறது. அல்லேலூயா. ஏறக்குறைய 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்ட அநேகர் என்ன செய்தார்கள், விசுவாசித்தார்கள். அந்த கூட்டம் 5000ஆக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கூட்டம் அவருடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன நடக்கிறது என்றால், இந்த நபர், இந்த சுகமாக்கப்பட்ட நபர் எங்கே வருகிறார் என்றால், மறுபடியுமாக 11வது வசனம் 3:11 வாங்க. குணமாக்கப்பட்டவன் சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். இப்ப நல்ல கவனிங்க, பிரமித்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, நான் சொல்லுகிறேன், இவன் அறிமுகம் இல்லாத ஒரு சப்பானியா இருந்தால் அது பெருசாக தேசத்துல என்ன செய்யப்பட்டிருக்காது, பேசப்பட்டிருக்காது. இவன் ஏற்கனவே தேவாலயத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவன். அதனால் இவன் எல்லாருக்கும் என்ன தெரியும், ஏனென்றால் அவன் சிறு வயது. வேதம் சொல்லுகிறது அவன் 40 வயது உடையவன் சொல்லுது.
எங்க பாஸ்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 40 வயது என்று சொல்லுகிறது. வாசிங்க. அவன் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். 40 வயசுக்கு மேல அவன். எத்தனை வயசுக்கு மேல? 40 வயசுக்கு மேல அவன் தான் என்ன செய்கிறான்? இங்க சுகமாகறான். அப்பனா இவனை 40 வருஷ காலமாக இந்த ஜனங்க இவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த விளம்பரத்துக்கு காரணம் என்ன? இந்த சுகமாக்கப்பட்டவனுடைய விளம்பரத்துக்கு காரணம் என்னன்னா, 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக அவனுடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 35 வயசுலயாவது அவனை கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலிலே அந்த பேரண்ட்ஸ் வச்சு அவனால பிழைப்பை என்ன செஞ்சிருக்கலாம்? குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த நபரைத்தான் பேதுருவும் யோவானும் சொல்லுகிறாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல, நெசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால், 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் அதிலே 5வது வசனத்தை பாருங்க. 5வது வசனத்தை படிங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி எந்த வல்லமையினாலே எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இப்ப கவனிங்க, இவங்க கேட்டவங்களா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அண்ணா, காய்பா, பிரதான ஆசாரியன், அங்க வருங்க அவங்க குடும்பத்தார் எல்லாரும் கேட்கிறாங்க, இந்த அற்புதம் எந்த நாமத்தினாலே நடந்தது? ஏன் இவ்வளவு பேசப்படுகிறது என்றால், இந்த பிச்சைக்காரன், இந்த சப்பானி ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். அநேகரால் அறிந்திருக்கப்பட வேண்டும். அண்ணா பார்த்திருக்கலாம், காய்பா பார்த்திருக்கலாம், பிரதான ஆசாரியன் பார்த்திருக்கலாம், அவருடைய குடும்பத்தார் பார்த்திருக்கலாம். அதனால் கேட்கிறாங்க, நீ எந்த வல்லமையினாலே, எந்த வல்லமை, எந்த நாமம் இந்த அற்புதம் நடப்பதற்கு காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் வாயை திறந்தார் சொல்றாரு. பேதுரு பரிசுத்த ஆவியினாலே, நல்ல கவனிங்க, அப்போதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை. 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. உங்களால் ஆகாது என்று தள்ளின அந்த கல்லே தலைக்கு என்ன செஞ்சிருச்சு? மூளைக்கல்லாயிற்று. இப்ப சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன கிடையாது? வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படியாக கட்டளையிடப்படவில்லை. கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமம் அது அதிசயமான நாமம். இயேசுவின் நாமம் அது அற்புதமான நாமம். அந்த நாமத்தில் நான் கூடி வந்திருக்கேன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. அந்த நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன்னா, அந்த நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன்னா அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் தான். இயேசு சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்ப தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க, கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த கலங்காமல் இருப்பதாக என்று சொன்னவர் 6வது வசனம் சொல்றாரு, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல். போதும், நல்ல கவனிங்க. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இங்கே பேதுரு இந்த வார்த்தையை ஏற்கனவே கேட்டபடினாலே அவர் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறு ஒருவரால் இந்த பூமியில என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷனுக்கு வேறு ஒரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. இயேசு சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும், I am the way, I am the truth, I am the life. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுவே சொல்லுகிறார்.
இப்ப அந்த அதிகாரத்துல யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினால எதை நல்ல கேட்கிறீர்களோ கவனிங்க, நீங்க என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை நான் செய்வேன். வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் சொல்றாரு. அப்படியானால் அவருடைய நாமத்தினாலே நாம் எந்த காரியத்தை கேட்டாலும் அந்த காரியத்தை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அவர் அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே என்னை கேளும் அதை நான் தருகிறேன் என்று ஒருவர் சொல்லியிருப்பாரானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. ஒருவேளை பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கவங்கள்ட்ட போய் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அவர் பேங்க் பேலன்ஸ்ல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்க முடியும். அதே நபர்கிட்ட போய் எனக்கு வைத்த வலிக்குது, இதுல கொஞ்சம் சுகத்தை கொடுங்கன்னு சொன்னா அந்த நபர் என்ன செய்ய முடியாது? அந்த நபரால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நபர்கிட்ட போய் எனக்கு இப்ப நிம்மதியே இல்ல, எனக்கு நிம்மதியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டா என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க. என் குடும்பத்துல சமாதானமே இல்ல, எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அவனால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரம் தான் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லலாமா? அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான நாமம் அல்லது! எது அற்புதமான நாமம் அல்ல? அந்த நாமத்தை தான் சொல்லுகிறார் அவர். அந்த நாமமே அல்லாமல் இந்த பூமியில வேறொரு நாமம் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார் அவர். ஆமென் சொல்லலாமா? இங்க யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்றாரு, நானே உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு அவர்களை நோக்கி நானே என்னது ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். அவர் 48வது வசனத்திலே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் தான்ப்பா உனக்கு ஆகாரம், நான் தான் என்னது உனக்கு ஆகாரம். யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அதுல 9வது வசனத்திலே அவர் சொல்றாரு, நானே வாசல் என்று சொல்லுகிறார். நானே வாசல். இயேசு சொல்றாரு, நானே என்னது வாசல், நானே உனக்கு அப்பம், நானே உனக்கு வாசல், நான் தான் என்னது I am the way. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, I am the way, நான் தான் உனக்கு வழி. நல்ல கவனிங்க. இந்த பூமியிலே வேற வழியை நம்ம என்ன செய்ய வேணாம், தேட வேணாம். ஆண்டவர் வாசலை திறந்து அங்கே என்ன செய்யறாரு, காத்திருக்கிறார். அவர் வேதம் சொல்லுது, நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான், ஆனால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை என்ன செய்கிறான், கண்டடைகிறான். அல்லேலூயா. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. 9வது வசனத்தை வாசிங்க. 10:9. யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். நான் சொல்லுகிறேன், இயேசு நமக்கு வாசலை என்ன செய்திருக்கிறார், திறந்து வைத்திருக்கிறார். அதிலே உள்ளே நுழைவோமானால் அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே உள்ளும் புறமும் என்ன உண்டு, மேய்ச்சல் உண்டு. உள்ளேயும் செழிப்பு, வெளியேயும் செழிப்பு. சிலருக்கு வெளியே செழிப்பு இருக்குது, உள்ள என்ன கிடையாது, செழிப்பு இல்ல. சிலருக்கு வெளியில என்னது நல்ல செழிப்பு தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இல்ல, செழிப்பு இல்ல. சிலருக்கு உள்ள செழிப்பு இருக்கும், வெளியில என்ன கிடையாது, ஆவியில உள்ளர பலமா இருப்போம், ஆனா வெளியில என்னது நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், சிலருக்கு வெளியில செழிப்பு தெரியும், உள்ளுக்குள்ள என்ன கிடையாது. அது வேதம் சொல்லுகிறது, அதிலே நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். அதுல நீதிமான் ஓடி என்ன செய்வானா? எல்லாரும் சொல்லுங்க, அதுல நீதிமான் ஓடி என்ன செய்வானா? சுகமாய் தங்குவான். அந்த நாமம் அப்படிப்பட்ட அற்புதமான நாமமாய் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வார்த்தையை. அவருக்குள் ஜீவன் இருந்தது,
யோவான் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்தது? ஒளியா இருந்தது. ஒளியா இருந்தது. நான் சொல்லுகிறேன், எனக்கு இருட்டா இருக்குங்க, எனக்கு பாதை தெரியலங்க அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். அந்த ஒளி மனுஷருக்கு எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குதுங்க. இயேசுகிட்ட வந்தா நமக்கு என்னது? இருள் விலகி போகுது. இருள் என்ன செய்யுது? விலகி போகுது. நான் சொல்றேன், அது காளி கட்டி வச்சிருந்த இருளா இருந்தாலும் சரி, இல்ல மாறி கட்டி வச்சிருந்த இருளா இருந்தாலும் சரி, செய்வனக்காரன் கட்டி வச்சிருந்த இருளாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, அந்த இருளை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த இருளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க நீங்க? அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளாக என்னது? ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளியைத்தான் நாம இப்ப என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அந்த ஒளியைத்தான் நாம என்ன செய்யறோம்? இப்போது பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப நீங்க முதலாவது அறிய வேண்டும், இவராலே அன்றி எனக்கு. நாமளும் எந்தெந்த வழியெல்லாம் தேடி பார்க்கிறோம், எந்தெந்த வழியெல்லாம் தேடி பார்க்கிறோம், எல்லா வழியும் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எனக்கு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். என்னை விடுவிப்பதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய நாமத்தை தவிர வேறு ஒரு நாமத்துல எனக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டுல ஒரு சகோதரியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு சகோதரியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை என்னோடு கூட சேர்ந்து யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சகோதரியுடைய பெயர் வருது, ராகாப் என்கின்ற ஒரு சகோதரியுடைய பெயர் வருகிறது. அவளை வேதம் அறிமுகப்படுத்தும் போது அவளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குது? விபச்சார ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 1வது வசனத்தை வாசிங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா, நூனியின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுகாராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவை பார்த்து வாருங்கள் என்றான். நீங்கள் எரிகோ பட்டணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? வேவு பார்த்து வாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் போய் ராகாப் என்ற பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து, இவள ராகாப் என்கின்ற ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு போனார் என்று சொல்லல, ராகாப் என்கின்ற வேசியின் வீட்டுக்குள்ளாக என்ன செஞ்சிட்டாங்க? பிரவேசித்து. இப்ப நல்ல கவனிங்க, யோசுவா 2 பேரை அனுப்புறாரு. அந்த 2 பேர் பேர் குறிப்பிடப்படல. ஆனா அவங்க எரிகோவை வேவு பார்க்கிறதுக்காக இப்ப எங்க போறாங்க? எரிகோ பட்டணத்துக்கு போறாங்க. அங்க உள்ள மனுஷர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்கள நம்ம எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு யோசுவா 2 வேவுக்காரர் அனுப்புறாரு. அந்த வேவுக்காரர் 2 பேரும் போய் ராகாப் என்கிற ஒரு விபச்சாரி வீட்டுக்குள்ளாக என்ன செய்கிறார்? ஒரு வேசியின் வீட்டுக்குள்ளாக போய் பிரவேசிக்கிறார். அவருடைய வீடு எங்க இருக்குது? வாசிங்க. தேசத்து அங்கே தங்கினார்கள். அந்த வீட்டை வாசிங்க. அவருடைய வீடு. அந்த ஸ்திரீ 2வது வசனத்தில் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர்கள் சில மனுஷர்கள், அந்த அந்த 1வது வசனத்தை பாருங்க. நூனியின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலே வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை எரிகோவை பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்கின்ற பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்துட்டாங்க. இங்க பாருங்க, 3வது வசனம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரை கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவள் அவர் வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். வேதம் சொல்லுது, அவருடைய வீடு சணல் நூல் தட்டையில் என்ன செய்யப்பட்டிருக்குது? கட்டப்பட்டிருக்குது. என்ன சொல்றீங்க? அவள் வீடு எங்க இருக்குதா? அலங்கத்தின் மதிலில். அவருடைய வீடு அலங்கத்தின் மதில் மேலே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளதான் போய் என்ன செய்யறாங்க? போறாங்க. போன உடனே எரிகோ ராஜாவுக்கு இது என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது, தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த செய்தி தெரிஞ்சு உடனே ஆட்களை அனுப்பி அந்த ராகாப் வீட்டுக்கு அனுப்புறாங்க.
ராகாப் என்ன செய்யறா, இந்த அவருடைய வீட்டினுடைய அந்த சணல் மேல் தட்டையில 2 பேரையும் ஒளிச்சு வச்சுட்டு, இங்கே வந்தது உண்மைதான், ஆனா அவங்க எவ்விடத்தாருன்னு என்ன செய்யுது, நான் சொல்றேன், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். கவனிங்க, பொய் சொன்னாலும் தெரியுமா, பொய் சொல்றதுலயே நம்புற மாதிரி சொல்லணும். பொய் தான், அதை நம்புற மாதிரி என்ன செய்யணும், வரல அப்படி சொன்னா அவளை கொண்டு போயிருவாங்க. வந்தது உண்மைதான், 2 பேரும் வந்தது என்னது உண்மைதான், ஆனா அவங்க எவ்விடத்தாரு எனக்கு தெரியாது. அவங்க இருட்டுறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. நீங்க சீக்கிரமா போய் அவனை தேடி பிடிங்க. அவன் வந்தவன் என்னது செய்தி, உண்மையான தகவல். ராகாப்பு வீட்டுக்கு 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்க. அவங்க யாரு, இஸ்ரவேலர், எபிரேயர். அவங்க உள்ள வந்தது கண்ணால யார செஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. ஆனா வந்தது உண்மைதான், ஆனா எவ்விடத்தாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு பல பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், வந்துட்டு போயிட்டு இருக்கான். அதுல இவன் யாருன்னு தெரியாது, வந்துட்டு போயிட்டாங்கப்பா, அங்க சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த 2 பேரும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுல வாசிங்க 9வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் உங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். இப்ப நல்ல கவனிங்க, அந்த 2 பேரும் இந்த ராகாப்ட கேக்குறாங்க, இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களாம் எப்படி, ராஜா எப்படி அப்படி சொல்லி கேக்குறாங்க. நல்ல கவனிங்க, இந்த 2 பேரும் தேவ மனுஷன் தான். ஓடி போய் ஒரு ராகாப்புடைய வேசியினுடைய வீட்டுக்குள்ளார எப்படி போய் இருக்கணும், தப்புதானே. ஆனா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கவனிங்க. இந்த விபச்சார ஸ்திரிக்கு, இந்த வேசிக்கு தேசத்துல இருக்கிற அத்தனை பேருடைய காரியம் என்னது, எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் யோக்கியன், எவன் பணம் கொடுக்கிறவன், எவன் பணம் கொடுக்காம ஓடுறவன், அப்படிலாம் அந்த ஸ்திரிக்கு என்ன தெரியும், தெரியும். தேசத்துல நடக்கிற எல்லா அப்டேட்டும் அவளுக்கு தெரியும். அவ வெளியில போய் உன்னை விசாரிக்க வேண்டியதில்லை, அவன் வீட்டுக்கு வர்றவன்ட்ட விசாரிச்சாலே போதும். வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருப்பான், அவெல்லாம் சொல்லிருப்பான், இங்கே எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனம் என்ன செஞ்சு புறப்பட்டு வந்து இருக்குது. அந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்ல, அந்த கூட்டம் வர வழியில என்ன செய்யப்பட்டிருக்குது, இத்தனை ராஜாக்களையும் போட்டு தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்குது. அந்த கூட்டம் இப்ப எரிகோவை கிட்டது வந்து அடைய போகுது அப்படின்னு அவன்கிட்ட புலம்பி இருப்பாங்க. அதத்தான் இந்த 2 பேர்ல இவ சொல்றா. 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று. எப்படி ஸ்டேட்மென்ட் கொடுக்கறா பாருங்க, உங்களை குறித்துதான திகில் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, பிடித்திருக்கிறது என்றோ. உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள், உங்களை குறித்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க மற்றும் அறிவே, என்ன அறிவே, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாம் யாரெல்லாம் வந்து சொன்னான்னு தெரியல, ஆனா அவளுக்கு தெரியும். நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திர தண்ணீரை வற்றி போக சிவந்த, இவ எரிகோவுல இருக்கா, சிவந்த சமுத்திரத்துல நடந்த காரியத்தை இவ போய் பார்த்தாளா. ஆனா அந்த தேசத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த சம்பவம் எல்லாம் பிரசித்தமாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் இந்த ராகாப்புக்கு அது தெரிந்திருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணினதையோ, நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய ஓகு செய்ததை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சியா, எங்க இருதயம் எல்லாம் கரைந்து போயிடுச்சு. எங்க இருதயம் எல்லாம் நல்ல ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யறா, எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்தீங்கன்னா என்னது, வந்து நின்றாலே அவனே பட்டயத்தை உருவி அவனே குத்திட்டு செத்துருவான். எவ்வளவு அற்புதமான, எல்லாருடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு, கரைந்து போயிடுச்சு. நான் சொல்றேன், சில நேரங்கள்ல நம்ம பார்க்கிறதுக்கு வேணா அவன் நம்மளை அச்சுறுத்தும்படியா இருக்கலாம், ஆனா இயேசு என்கிற நாமத்தினாலே நீங்க முன்ன ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்கன்னா ஒன்றுமே இல்லாம போயிருங்க, ஒன்றுமே இல்லாம போயிரும். இயேசு என்கின்ற ஒரு நாமத்தினாலே நீங்க காலை எடுத்து வைப்பீங்கன்னா அல்லேலூயா, ஒண்ணுமே இல்லாம போயிரும் அது. அல்லேலூயா. அவன் சொல்றான், எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிட்டு, உங்களால எல்லாருடைய தைரியம் என்ன செஞ்சிருச்சு, அற்று போயிடுச்சு. அடுத்த ஒரு வார்த்தை தான் முக்கியம், நல்ல கவனிங்க. அடுத்த ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். அவள் பர்சனலா இவரை அறிந்திருக்கிறார். அவள் தனிப்பட்ட ரீதியில கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் மேன்மையும் அறிந்திருக்கிறாள். அதான் முக்கியம். அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் தாழ பூமியிலோ தேவனானவர். அல்லேலூயா.
உயர வானத்திலும் தாழ பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவனானவர். அல்லேலூயா. வேற யாரு கிடையாதையா, வேற யாரும் என்னது கிடையாதையா. யாரு அறிந்திருக்கிறா? ராகாப் என்கிற ஒரு வேசி அறிந்திருக்கிறா. எவ்வளவு அற்புதமான காரியம் இல்ல. நான் சொல்றேன், அந்த நாமத்தினால உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாமத்துல என்ன தெரியுமா நடக்குது? நல்ல கவனிங்க. மத்தேயுவின் சுவிசேஷத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே இந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஒரு 14 பேரை காமிச்சு கொடுக்குது பாருங்க. தாவீது ராஜாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 14 பேர் சந்ததி என்ன செய்யுது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யூதா அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்க 1ஆம் அதிகாரத்துல. அதுல அவ வாரா. யாரு வாரா? ராகாப் என்கின்ற அந்த நபர் வாரா. வேதம் சொல்லுது சல்மோன் ராகாப்பின் இடத்திலே போவாசை பெற்றார். அல்லேலூயா. சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த சல்மோன் முட்டா பயலா? இந்த சல்மோன் முட்டாளாம? நல்ல கவனிங்க. வேதமே அடையாளப்படுத்துது இந்த ராகாப் யாரு? வேசி. ஏன் ஒரு வேசிய போய் ஒரு 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 பரிசுத்த வாட்டியை திருமணம் செய்திருக்கலாம், அல்லது அவருடைய தேசத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெண்ணை என்ன செய்திருக்கலாம்? திருமணம் பண்ணிருக்கலாம். வேதம் சொல்லுது சல்மோன் ராகாப்பிடத்திலே போவாசை பெற்றார். எவ்வளவு அற்புதமான காரியம் ஐயா. இந்த இயேசு சொல்றாரு, நான் தாங்க வாசல், இந்த வாசல் வழியா உள்ள வந்துட்டீங்கன்னா ரட்சிக்கப்படுவேன். வெளியே நிக்காத, ரட்சிக்கப்படாம யாராவது ஒருத்தர் இருப்பீங்கன்னா சீக்கிரம் ஞானசன் எடுத்து உள்ள வந்துருங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கேட்டை திறந்து வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த கேட்டை அடைபடுகிறதுக்கு காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த வாசல் அடையப்பட போறதுக்கு காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாய் உள்ள வாங்க. நாமத்தினாலே உள்ள வரும்போது வேதம் சொல்லுது ரட்சிக்கப்படுவ. நீ உள்ளும் புறமும் என்ன செய்ய போற? மேய்ச்சலை கண்டடைய போற. யோசிச்சு பாருங்க. ராகாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவள் யாரு? ஒரு வேசி. இப்ப ஒரு வேசிய போய் ஒருத்தர் திருமணம் பண்றானா அது சாதாரணமான காரியமா? வேதம் சொல்லுது ராகாப் போவாசை என்ன செய்தாராம்? பெற்றாள். இந்த போவாஸ் யாருன்னா ரூத்தினுடைய புருஷன். இந்த ராகாப் யாரு? நல்ல கவனிங்க. போவாசனுடைய தாய். இந்த போவாஸ் யாருன்னா ரூத்தினுடைய புருஷன். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுது ரூத்தின் புஸ்தகத்திலே போவாஸ் நீதிமான் சொல்லப்பட்டிருக்குது. போவாஸ் யாரு? நீதிமான். சரித்திர புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. ரூத்தின் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த போவாஸ் யாருன்னா நீதிமான் என்று அவனை அடையாளப்படுத்துகிறது. நான் சொல்லுகிறேன், ராகாப் வேசின்னு அடையாளப்படுத்தினாலும் என்னைக்கு அவள் அறிந்திருந்தால் உயர வானத்திலும் தாழ பூமியிலோ உங்களுடைய தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிந்தாலோ அன்னைக்கே அந்த நாமத்தினாலே அவளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. அவளுக்கு பரிசுத்தம் உண்டாயிருச்சு. அவளுக்கு விசுவாசம் உண்டாயிருச்சு. அவளுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருச்சு. அவள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்திட்டார். அல்லேலூயா. அந்த நாமத்தினாலே உள்ள வந்துட்டா கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? அந்த கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பேரையே பெருமைப்படுத்துறாரு. நல்ல கையை தட்டி ஆமென். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான நாமங்கள் அங்கது. எவ்வளவு அற்புதமான நாமம் இல்லை இது. இந்த நாமத்துக்குள்ளார நாம வந்திருக்கிறோமே, நாமெல்லாம் உண்மையாலே சொல்லுகிறேன், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறவர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியம். அங்க பாருங்க, போவாசை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்க, ரூத்தின் புஸ்தகத்திலே போவாசை குறித்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. சல்மோன் போவாசை பெற்றாள். போவாஸ் சிஸ்டர் ரூத்துக்கு வாங்க சிஸ்டர். ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. டக்கு நாங்க வந்துடணும் ரூத்துக்கு. ரூத்தின் புஸ்தகம் பாஸ்டர் சொல்லும் போதே ரூத்தின் புஸ்தகத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அங்க பாருங்க, வேதம் சொல்லப்படுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்க. நகோமி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரூத்தின் புஸ்தகத்துல நமக்கு நகோமியை பத்தி எல்லாம் தெரியும். அங்க பாருங்க 4வது வசனத்தை படிங்க. 2:4 படிங்க. ரூத்தின் புஸ்தகம் எடுத்துங்க, 2:4 படிங்க. வாசிங்க, சீக்கிரம் படிங்க.
அப்பொழுது போவா பெத்லகேமிலிருந்து வந்து அரிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார்கள். அதற்கு அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்றார். பின்பு போவா அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட வேலைக்காரன் நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியா வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர் பிறகு அறுகட்டுகளை சிந்தினதை பொறுக்கிறது கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு. இங்க பார்க்கக்கூடிய காரியத்தை சற்று கவனிங்க எல்லாரும். இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே போவாசை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த நகோமி நமக்கு தெரியும். நகோமி மோவாப் தேசத்துக்கு போனா, தன்னுடைய கணவனாரோ 2 பிள்ளையோட அங்க போனா, அங்க கணவனாரையும் இழந்தா, பிள்ளையும் இழந்தா. இங்கே வேதம் சொல்லுது, அவளுக்கு 2 மருமகள். ஒரு மருமகள் என்ன செஞ்சிட்டா, மோவாப் தேசத்திலே இருந்துட்டா. ஒரே ஒரு மருமக மாத்திரம் தான் இந்த நகோமியோடு கூட வருகிறா. அவ பேரு ரூத்து. அவ இப்ப வந்து தேசத்துல என்ன செஞ்சிருக்கா, எருசலேமுக்கு வந்தோடனே அங்கே பயிர் அறுக்கக்கூடிய காலமா இருந்தது. அவள் உடனே தன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பொருளையும் வச்சுட்டு ஒரு பைய எடுத்துக்கிட்டு எங்க போறா, இப்போ வயல்ல போய் கோதுமை மணியை பொறுக்கிறதுக்கு போறா. அவ யதார்த்தமா போன இடம் வந்து அது எந்த இடம்னா, அது போவாசனுடைய நிலமா இருந்துச்சு. அந்த போவாசி இப்போது அறுக்கக்கூடிய அந்த அறுவடையை பார்க்கறதுக்காக அவர் இறங்கி வரா. இப்ப ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்றார். அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்கான் பாருங்க ஐயா. வேதத்தை நீங்க யோசுவாவின் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா, இவருடைய தாயை குறித்து என்ன இல்ல, சரியான சாட்சி இல்ல. ஆனா பிள்ளையை குறித்து என்ன இருக்குது, சாட்சி இருக்கு. தாயை குறித்து ஆரம்பத்துல அந்த சாட்சி அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பிற்பாடு இப்ப யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். யோசுவாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சோம்ல. இப்ப 11வது வசனத்தை படிங்களேன். இப்போதோ 2:11 படிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்கள் இருதயம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கரைந்து போயிற்று. 11வது வசனத்தை படிங்க சிஸ்டர். 2:11 படிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும், நல்ல கவனிங்க 12வது வசனம், இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தை தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுங்கங்கறாங்க. கர்த்தர் பேர்ல எனக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ஆணையிட்டு கொடுங்க. அந்த ஆணை எதிரா வரணும்னா கர்த்தர் பேர்ல வரணும். அவ கேக்குறா, கர்த்தர் பேர்ல நீ என்ன செய்யணும், ஆணையிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களுடைய காரியத்தை சற்று நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா 13வது வசனத்தை படிங்க. 13வது வசனத்தை, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையோ சகோதரரையோ சகோதரியையோ எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். நிச்சயமான அடையாளத்தை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, கொடுக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்திலே, அப்பொழுது அந்த மனுஷர்கள் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட அந்த ஜன்னல்ல நீ என்ன செஞ்சிரு, கட்டி போதும். ஒரு அடையாளத்தை கொடுக்கறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு நீ பிராமிஸ் பண்ணி கொடுங்க, நீங்க எரிகோ பட்டணத்தை அழிக்க வரும்போது எங்க குடும்பத்தை, என் தகப்பன் வீட்டையே, என் சகோதரிய, எங்களுடைய சார்ந்திருக்கிற எல்லாரையும் நீங்க காமாத்தணும், அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. அப்ப அந்த 2 வேவுக்காரர்கள் ஒரு சிவப்பு நூல் கயிறை எங்களை இறக்கி விட்ட ஜன்னல்ல நீ கட்டுமான்ட்டாரு, எங்களை கட்டுமான்னு சொல்லிட்டாரு.
இத போய் யார்கிட்ட சொல்லிட்டாங்க? யோசுவாவிட்ட சொல்லியாச்சு. இப்ப 6ஆம் அதிகாரத்துல இப்ப எரிகோவை என்ன செய்யறாங்க? தீக்கிரையாக இப்ப கடந்து வராங்க. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இப்ப 6ஆம் அதிகாரத்துல இப்ப சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 6:17. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடானது. நாம் அனுப்பின ஆட்களை மறைத்து வைத்தபடியால் அவளோடு வீட்டில் இருக்கிற அனைவர் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். அவரோடு கூட இருக்கிற வீட்டார் எல்லாரும் உயிரோடு இருக்க கடவர்கள் என்று சொன்னார். எல்லாத்தையும் சுட்டரிச்சிருங்க. ஆனா நம்ம வேவு பார்க்கப்பதற்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாலே நல்ல கவனிங்க. ராகாப் வேசின்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்ல கவனிங்க. இந்த அதிகாரம் வரைக்கும் தான் அவளை வேசின்னு காண்பிக்குது. இந்த அதிகாரம் வரைக்கும் தான் என்னது? அவளை வேசின்னு காண்பிக்குது. நீங்க அடுத்தது கவனி பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்க கவனிச்சு 23வது வசனத்தை படிங்க. 23 படிங்க. அப்பொழுது வேவுக்காரர் அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவன் தகப்பனையும் தாயையோ சகோதரர்களையோ யாவையோ அவள் குடும்பத்தார் அனைவரையோ வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இங்க பார்க்கிறோம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் தகப்பன் வீட்டார் அவருக்குள்ள யாவரையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்னைக்கு அந்த நாமத்துக்குள்ளார அவ உள்ள வந்தாலோ அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கத்தர் கொடுத்தா. ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் கிடையாது, அவளுக்கு ஒரு லைஃபையே கத்தர் கொடுத்துட்டாரு. அவளுக்கு ஒரு லைஃபை கத்தர் கொடுத்துட்டாரு. ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேரு இதெல்லாம் கெட்டு போயிருக்கலாம். என்னைக்கு ஒரு அடையாளம், சிவப்பு நூல் என்கின்ற ஒரு அடையாளத்தை அந்த வேவுக்காரர்கள் அந்த ஜன்னல்ல கட்ட சொன்னாலோ அன்னைக்கே அந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்துருச்சு. சங்கார தூதன் எரிகோவுக்குள்ளார நுழையும் போது, எபிரேயர்கள் எரிகோவுக்குள்ள நுழையும் போது அந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாத்து இந்த கூட்டத்தோடு என்ன செஞ்சிட்டாரு? இணைச்சிட்டாரு. அல்லேலூயா. இந்த கூட்டத்தோடு கூட என்ன செஞ்சிட்டாரு? இறைஞ்சிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்த அந்த வம்ச வரலாறு பட்டியல்ல, அந்த கோத்திர பட்டியல்ல யாரு இடம்பெறா தெரியுமா? இந்த ராகாப் இடம்பெறுகிறா. இந்த அதிகாரம் வரைக்கும் தான் அவளை வேசி என்று வேதம் காண்பித்து கொடுக்குது. ஆனால் அதற்கு பிற்பாடு வேதத்துல எந்த இடத்திலையும் அவளை வேசி என்று என்ன செய்யல? காண்பித்து கொடுக்கல. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் சேட்டைக்குள்ளாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த நாமத்தினால யாரு உள்ள வந்தாலும் சரி, ரட்சிப்பு மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறீங்க. எந்திரமா? இயேசுவின் நாமம் ரொம்ப இனிதான நாமம், அது இணையில்லாத நாமம். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க அதை? இவள் அறிந்திருந்தா உயர வானத்திலும் தாள பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிந்திருந்தாலே அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்னது மனுஷர் இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னாரே. அப்படியானால் அந்த நாமத்திலே ரட்சிப்பு உண்டு, அந்த நாமத்தினாலே வாழ்க்கை உண்டு, அந்த நாமத்தினாலே சுகம் உண்டு, அந்த நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, போவாஸ் அந்த தேசத்திலே சீமானா இருந்தான். போவாஸ் அந்த தேசத்திலே எப்படி இருந்தானா? சீமானா இருந்தான். சல்மோனுடைய குமாரன் தான். ஆனா அவன் அந்த தேசத்துல எப்படி இருந்தானா? சீமானா இருந்தான். அவன்கிட்ட பல ஆட்கள் என்னது வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவனுடைய நிலத்தினுடைய பயிரை அறுக்கும் போது ஜனங்கள் எல்லாம் பொறுக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய விளைச்சல் எப்படி இருந்தது? மிகுதியா இருந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த ராகாப் உயர வானத்திலும் தாள பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று அறிந்திருந்தாலே நான் சொல்லுகிறேன், அவருடைய சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க. அவருடைய சந்ததியே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க அவரை சரியாய் அறிந்து கொள்வீர்களானால், அந்த நாமத்துக்குள்ளாக சரியாய் விசுவாசத்தை வைப்பீர்களானால், இயேசுவின் மேலேயே உங்கள் விசுவாசத்தை வைப்பீர்களானால், உங்களை மாத்திரமல்ல உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கையை தட்டி சொல்லுங்க, உங்க சந்ததியை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. அற்புதமான காரியம். அதுக்கப்புறம் இவளுடைய அந்த அருவருப்பான பெயரை கர்த்தர் அப்படி மாத்திட்டு இப்ப என்ன செய்யறாரு? பரிசுத்தவான்களுடைய பட்டியலை கொண்டு வந்துட்டாரு.
தேவ பிள்ளைகளே, இவர் அறிந்து கொள்ளுங்கள், இவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். சொல்றாரு, என் நாமத்தினாலே எவர்களெல்லாம் என்னிடத்திலே வருகிறார்களோ அவர்களை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை, அவர்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இவர் வேணுமா? இவர் அறிந்து கொள்றீங்களா? இன்னும் அறிந்து கொள்ளலாம். முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமோ, இனிதான நாமம், இணையில்லா நாமோ, இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமோ, இன்ப நாமோ. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமோ, பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமோ, இணையில்லா நாமம், இன்ப நாமோ. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடார் நாமம், நம்பினோரே என்றும் கைவிடார் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரே என்றும் கைவிடார் நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமோ, இன்ப நாமோ. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம். பாடுவோமா? இன்ப நாமோ எங்கள் இயேசுவின் நாமோ, இன்ப நாமோ. அல்லேலூயா. அந்த நாமத்தினாலதான் நம்ம உள்ள வந்திருக்கணும். அந்த நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்குது. அந்த நாமம் உள்ளத்துல ஆண்டவர் ஒரு பெரிய செழிப்பை கொடுத்திருக்கிறாரு. வெளியிலையும் இப்போது செழிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவரு. அந்த நாமத்தினாலதான் உள்ள வந்திருக்கிறோம். அந்த நாமத்துக்கு வெளியே யாராவது இருப்பீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்காம இருப்பீங்கன்னா உள்ள வாங்க, அது ரட்சிப்பை கொடுக்கும். உள்ள வந்த ராகாப்புக்கு வேசி என்கின்ற அந்த 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 அருவருப்பை கர்த்தர் என்ன செஞ்சாரு? தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாரு. அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு லைஃபை கர்த்தர் கொடுத்தாரு. அவளுக்கு ஒரு லைஃபை கர்த்தர் கொடுத்தாரு. வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலே அவளுடைய ஆஸ்தி எப்படி இருந்துச்சு? மிகுதியா இருந்துச்சு. அவருடைய குமாரன் செல்வ சீமானா இருந்தான். தேவ பிள்ளைகளே, அந்த நாமத்தை நீங்க விசுவாசிங்க. வேதத்திலே அழகாய் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறாரு, மனுஷன் பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் இந்த பூமியிலே மனுஷர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாமத்தினால தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி, நகையெல்லாம் கயட்டின ஒரு சகோதரி, அந்த சகோதரி வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. அந்த சகோதரி தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. உடனே அந்த அம்மா இப்ப ஜப வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சூனியக்காரன்ட்ட போயிருக்காங்க. அவன்கிட்ட போய் குறி கேட்கறதுக்காண்டி போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அந்த ஆள் சொல்றான், உனக்கு இப்ப 7 நாட்டு சனியம் பிடிச்சிருச்சுட்டான். உனக்கு இப்ப என்னது? 7 நாட்டு சனியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு. உனக்கு மாத்திரம் இல்ல, உன் குடும்பத்துக்கு உன்கிட்ட யாராவது பழகுனா அவனுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டாங்க. 7 நாட்டு சனியம் பிடிச்சிருச்சுன்னா நான் சொல்றேன், இந்த நாமத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டா 7 நாட்டு சனியெல்லாம் 8 நாட்டு சனியம் 10 நாட்டு சனியெல்லாம் பிடிக்கும். இந்த நாமத்துக்குள்ளார வந்துட்டா நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க, இந்த நாமத்துக்குள்ளார வந்துட்டா ஒரு லைஃபை கர்த்தர் கொடுக்கிறாரு.
இந்த நாமத்துக்குள்ளார வந்துட்டா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கத்தர் கொடுக்கிறார் அவரு. எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. அவர் நல்லவருங்க. அவரு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாமத்தை நாங்க நம்புறோம் ஐயா. இயேசுவின் நாமமே அல்லாமல் இந்த பூமியில நாங்க நம்பத்தக்க எந்த நாமமும் இல்லப்பா. உங்களையே நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் சொல்லுது கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் என்று எழுதியிருக்கதப்பா. அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு, அந்த நம்பிக்கையை எப்ப நாங்க தொடங்கணுமோ ஆண்டவரே, எங்க ஜீவிய காலம் முடிக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. ரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க, தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் உடைய சமாதானத்தின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ராகாப்புக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்ல, ராகாப்புக்கு ஒரு லைஃபை கொடுத்தீங்களே, லைஃபை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு செழிப்பை கொடுத்தீங்களே, அதே போல எங்க ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே உமையே நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளை இடுங்கப்பா. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று எழுதியிருக்கதப்பா. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் மேல உடைய சமாதானம் இருந்து நடத்தட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.